பரந்த இதயம் வந்தாய். விடியும் போதும் விழிகள் மூடாதருகில் நின்றாய். வழியறியா இருளில் நீயும் ஒளியாய் வந்தாய். ஒளி பரந்து உயிரில் நீயும் உறவாய் நின்றாய். மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் 24-25 இறைவார்த்தைகள். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் இறைவா, உம்மை முழுமனதோடு ஆராதனை செய்கிறோம். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லி, ஆண்டவரே, நாங்கள் தீமை செய்தாலும் நன்மை செய்தாலும் அவற்றிற்கான கைமாறை பெறுகிறோம் என்று சொல்லுகிறீரே. தீமை செய்தால் அந்த தீமைக்குரிய தண்டனை உண்டு. தாறுமாறான வாழ்க்கையினால் ஆண்டவர் உகந்தவர்களாக வாழாத போது, பாவங்கள் செய்து தவறுகள் செய்து மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவரை விட்டு விலகி போகிற போது, அந்த பாவத்திற்குரிய அளவு நம்மிடத்தில் அளக்கப்படும். பிறரை ஏமாற்றுகிற போது, பிறரை வஞ்சிக்கிற போது, பிறருடைய மனம் புண்படுகிறபடி நோகும்படி செய்கிற போது, பிறருடைய பொருளுக்கோ உடைமைகளுக்கோ நாம் ஆசைப்படுகிற போது, பிறருடைய மனைவிக்காக இச்சையான பார்வையோடு நாம் தவறுகளை செய்கிற போது, அவற்றிற்குரிய தண்டனையை நிச்சயமாக நாம் பெறுவோம். அதே நிலையில் நாம் செய்கிற நன்மைகளுக்கான கைமாறும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. மறந்து விடாதீர்கள். அன்பு செய்கிறவர்களுக்கு அன்பு, இரக்கம் காட்டுகிறவர்களுக்கு இரக்கம், உதவி செய்கிறவர்களுக்கு உதவி, மன்னிக்கிறவர்களுக்கு மன்னிப்பு, அமைதியை கொடுக்கிறவர்களுக்கு அமைதி, நிம்மதியை தருகிறவர்களுக்கு நிம்மதி. எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையால் நமக்கும் அளக்கப்படும். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இறைவார்த்தை உறுதிபடச் சொல்லுகிறது. நல்லவற்றை கொடுப்போம், நன்மை தருகிறவற்றை செய்வோம். அதன் வழியாய் இறைவன் நம்மை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் நன்மையின் நாளாக அமையவும், நன்மைகள் பல செய்து இறைவனிடமிருந்து மேன்மேலும் பல நன்மைகளையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். தனிமையில் என் வாழ்க்கை படகு அலையும் பொழுது, அலைகள் மீது அசைவது உம் திருப்பாதங்கள்.
மதியை தந்து மார்போடு அணைக்கும் கரங்கள் உம்மில் தஞ்சம் தருவாய் நீயே தஞ்சம் இறைவா உம்மில் தஞ்சம் தருவாய் நீயே தஞ்சம் இறைவா இனி மௌனமாயன் படகில் மயங்கும் மன்னவன் நீயே இனி தன்னை தந்து வாழ வைக்கும் சுவாசம் நீயே இறைவா